ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். உத்தரப்பிரதேசம் அயோத்தி ராமர் கோயில் விவகாரங்களை ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை கவனிக்கிறது. காணிக்கை திருட்டை அடுத்து அறக்கட்டளை நிர்வாகிகள் இருவர் பதவி விலகினர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் எப்படி ஒரு IAS அதிகாரி தலைமை நிர்வாக அதிகாரியாக செயல்படுகிறாரோ அதேபோல அயோத்தி ராமர் கோயிலிலும் IAS அதிகாரி தலைமை நிர்வாக அதிகாரியாக செயல்பட வேண்டுமென முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தலைமை நிர்வாக அதிகாரி பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. 6000 பேர் விண்ணப்பித்தனர். இதில் 16 பேர் மட்டுமே நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டனர். இதிலிருந்து 3 அடங்கிய பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் IAS, இன்னொருவர் IPS, மூன்றாமவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி. இந்த அறக்கட்டளையில் 15 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்கள் விரைவில் கூடி இந்த 3வரில் ஒருவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுபவர்தான் ராமர் கோயிலின் தலைமை நிர்வாக அதிகாரியாக செயல்படுவார். இதில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிக்கே அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த காணிக்கை திருட்டு விவகாரம் குறித்து காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்டில் குரல் எழுப்பினாலும் அயோத்தியில் வாய்மூடி மௌனமாக உள்ளனர். காரணம், இந்த திருட்டில் பாரதிய ஜனதாவுடன் சமாஜ்வாதி கட்சியும் சம்பந்தப்பட்டுள்ளதென பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி குற்றம் சாட்டி வருகிறார். இன்னொரு பக்கம் அடுத்த ஆண்டு UPயில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் அயோத்தியில் இதுகுறித்து எந்த ஒரு கட்சியும் விவாதிக்க தயாராக இல்லை.